ஆனால் எல்லாமே சேல்ஸ் ஃபில்ல மாதிரியே இருக்கு. இப்போ முந்தி கேண்டோஸ் நல்லா இருக்குது, ஆனால் இப்போ இவங்கள தான் உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஹேவலாக் சிட்டி மாலில் இருக்கிறத விட எவ்வளோ உயரமாக இருக்குது. உள்ளுக்கு இங்கே உடுப்பு கடைகள் இருக்குது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வாஸ். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேவலாக் சிட்டி மாலுக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா போன முறை ஒரு வீடியோ கேக்கில் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் அண்டைக்கு நான் ஹேவலாக் சிட்டி மாலில் வந்து எப்படி அண்டையான் செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இன்றைக்கு அதுக்காக தான் வந்துருக்கிறேன். கிறிஸ்மஸ் அண்டை இப்போ ஹேவலாக் சிட்டி மாலுக்கு வந்திருக்கிறேன். உள்ளே போய் ஏதாவது ஈவெண்ட் நடக்குதா என்ன நடக்குதுன்றத சொல்லி போயிட்டு பார்ப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வேறு இடங்கள் இப்போ கொழும்புலேயோ சரி யாழ்ப்பாணத்துலேயோ சரி ஏதாவது இடங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த இடத்த போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் ஹேவலாக் சிட்டி மாலுக்கு வரீங்க, வீடியோ எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லி உள்ளே வந்தோடனே இருக்குது. அங்கே போய் நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வீடியோ எடுக்கணும். அதில் ரூல்ஸ் என்னென்னு சொன்னால் நீங்கள் கடைகளுக்குள்ளே போய் எடுக்க இல்லாது, மற்றது கஸ்டமர்ஸோட போய் கதைக்காமல் வீடியோ எடுத்தீங்கன்னா சரி. இப்போ நாங்கள் இங்கே என்ன சேல்ஸ் போட்டிருக்கீங்கன்னா மற்ற என்னென்ன ஈவெண்ட் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஒரு சேல்ஸ் போட்டிருக்கணும் பாருங்கள் சப்பாத்துக்கு. ஆனால் எல்லாமே சேல்ஸ் ஃபில்ல மாதிரியே இருக்குது. எல்லாம் சரியான விலை கூடவா தான் இருக்குது. இதுகளும் சரியாக ஏறி போச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஷூன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதெல்லாம் அவ்வளோத்துக்கு வருமானது எனக்கு தெரியல. இந்த மாதிரி இதுக்குள்ளே நிறைய ஆஃபர் போட்டிருக்கீங்க. வாங்க நான் போய் பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கார்டுகளுக்கு நான் போன முறை வரைக்குள்ளேயே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தேன். இந்த கார்டு யூஸ் பண்ணால் எவ்வளோ % ஆஃபர்னு சொல்லி. ஆனால் போன முறை வரைக்கும் கீழே நிறைய கடைகள் போட்டிருக்கு. இல்லை சும்மா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் இருந்தது, அங்கால ஒரு சில கடைகள் மட்டும் இருந்தது. இப்போ அதுக்குள்ளேயே நிறைய கடை வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். நிறைய உடுப்பு கடைகள் மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம். நாங்கள் போன முறை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும்தான் இருந்தது. சுற்றி ஒரு சின்ன அந்த கேம் இது மாதிரி அந்த பாக்ஸாக போட்டிருந்தது. ஆனால் இண்டே பாருங்க, உள்ளுக்கு இங்கே உடுப்பு கடைகள் இருக்குது. அதோட மேலையும் பார்த்தீங்கன்னா வடிவாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். அதோட அந்த லைட் எல்லாம் போட்டிருக்கு அங்கே பின்னால். அங்கால ஒரு ஃபவுண்டன் செஞ்சுக்கிறாங்க. கிட்ட போய் பார்ப்போம் எல்லாத்தையும். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த குலுக்கல் முறை இது இன்னும் இருக்குது. இன்னும் இதில் வந்து வாங்குறாக்கள் வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சு எத்தனையாம் தேதி வரைக்கும் இல்லை நேற்றோட முடிஞ்சது குலுக்கல் முறை. இன்றைக்கு இருக்குன்னு தெரியல. நேற்றோட முடிஞ்சன்னா இதுலேருந்து எடுத்துருக்கலாம், வச்சுருக்கலாம். இது ஏதோ சாக்லேட் இது ஓடுற மாதிரியே இருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் இதில் செஞ்சதில் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. பார்க்க ஏதோ சாக்லேட் தான் உருவி ஓடிக்கொண்டிருக்கின்ற மாதிரி. ரெவலோட சாக்லேட்ஸ் இப்போ ரெவலோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியா, அதாவது கேட்பரின்றது வேறு நாடுகளில் என்ன இருந்தாலும் இப்போ இந்தியாவில் ஒரு சில ஃபியூஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரெவலோ வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு நல்ல சாக்லேட். இப்போ இந்தியாவில் நான் ட்ரை பண்ணல அந்த கேட்பரி டெய்ரி மில்கை விட எங்கள்கிட்ட ரெவலோ உண்மையாக டேஸ்ட் நல்லா இருக்குது. நிறைய ஃப்ளேவரும் இருக்குது, நிறைய வித்தியாசமான டேஸ்ட் நாங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் இந்த டெய்ரி மில்க்ன்ற ஒரு பிராண்ட் வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்கிறதால கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுது. இதுவும் அப்படி பண்ணாங்கன்னா உண்மையாக நல்லா இருக்குது. இங்கே இருக்கிறதுலே இப்போ முந்தி கேண்டோஸ் நல்லா இருக்குது, ஆனால் இப்போ இவங்கள தான் உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா காகில்ஸ் ஃபுட் சிட்டி இந்த சின்ன இந்த கிஃப்ட் ஹேம்பர் வாங்குகிற இடம் மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்க வந்து காகில்ஸ் ஆப்பிக்கு வாங்கலாம். இப்போ கிறிஸ்மஸோ நியூ இயரோனா அது ஒரு ஹேம்பர் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் வேண்டி அந்த சீசனுக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கலாம். இப்போ இங்கால சின்ன சின்ன கடை இருக்குது. இப்போ அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபயர்வுட் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்குன்னா அது குஷன் தான் அந்த கிறிஸ்மஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இங்கே செஞ்சுருக்கிறோம். இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளைகள் வந்து இருக்கு, நம்ம அதில் என்ஜாய் பண்ணிக்கொண்டு அந்த நெருப்பெறிகிற மாதிரி அந்த துணி ஒன்று தள்ளி கொண்டிருக்கு காற்றுக்கு. அது பார்க்க உண்மையாகவே நெருப்பெறிகிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு கதிரை மாதிரி வச்சுருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்தில். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். எல்லோரும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் எல்லா இடத்தையும் வீடியோவாக எடுத்துக்கிட்டுருக்கோம். ஏன்னா ஃபோட்டோ எடுத்து முந்தி ஒரு காலத்தில் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா நல்லா இருக்குது. இப்போ ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அழுத்தே போச்சு. இதுக்கு பேர் வயசாகிறதோ. வாங்க அங்காலே ஏதாவது போட்டிருக்காங்க, வந்து போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் போன முறை வரைக்கும் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் வைக்காமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த கேக் அதெல்லாம் வந்துடும். போன முறை நாங்கள் இது பார்த்துட்டு போனாங்க, என்னது எங்களோட மில்க் டஃபி. இந்த முறை சீஸ் கேக் அதில் எல்லாம் இருக்குது. இந்த கடை இங்கே ஃபுட் கோர்ட்டில் மேலே இருக்குது, லேயார்ட்ஸ் லோஃப்னு சொல்லி. இங்கால ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லைன்னு நினைக்கிறேன். போன முறை வரைக்குள்ளே கார் அதில் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தது இங்கால. வாங்க, இல்லை ஆங்கர்ண்டே இதை போட்டிருக்காங்க அங்கால. ஆங்கரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக இந்த ஹாட் சாக்லேட்ன்ற ஒரு ஐட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குமென்னு தெரியலை, இங்கே ஆக்களையும் காண இல்லை. இப்போ புதுசாக அட்வர்டைஸ்மெண்ட் வரைக்கும் நானும் பார்த்தேன்னா இதில் ஹாட் சாக்லேட் இருந்தது. இப்போ நாங்கள் வளமையாக பால்மா வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் புதுசாக இப்போ ஹாட் சாக்லேட்ன்ற ஒரு ஐட்டம் இருக்குது. அதை வேண்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் ஒரு நாள். வேறு என்ன செஞ்சுருக்குறாங்கன்ட்டு போய் பார்ப்போம். கடைகளுக்குள்ளே போயிடாதே எப்படியோ இந்தியாவில் கீழே இருக்கிற இடங்கள்ல ஏதாவது சேலுகள் இது போட்டிருக்காங்களா, இப்போ இல்லாட்டி ஃபுட் கோர்ட்டில் ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு போய் பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் ஞாபகம் வந்தது, இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் க்ரீப் ரன்னர்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் இப்போ 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே சாப்பிட போயிருக்க அவங்க சொன்னாங்க, நீங்கள் கூகுள் ரிவ்யூ போடுங்க, 1000 வியூஸ் வந்தால் இன்னொன்று ஃப்ரீயாக தருவோம்னு சொல்லி. நான் போட்டு அது 1400க்கு மேலே போயிட்டுது. இப்போ இருக்கா போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்கா, போய் பார்ப்போம். சாக்லேட் ட்ரிங்க் வந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளவு என்ன மாதிரி என்னன்னு தெரியல. Excuse me, how much? बोलो सिग्नल देना नहीं दे। ये चॉकलेट का देखना है, चॉकलेट का गाता है ड्रिंक के फ्री हम देंगे। चॉकलेट का गाता है ड्रिंक के फ्री हरी. இப்போ நாங்கள் ஒரு சாக்லேட் ஒன்று வாங்கினோம்னா எங்களுக்கு ஒரு டோக்கன் ஒன்று தருவிடும். அதை கொடுத்தா அந்த சாக்லேட் ட்ரிங்க் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ரெகுலரில். இங்கே வந்து சாக்லேட் இருக்குது, கிறிஸ்மஸ் எடிஷன் விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இதே மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி அந்த பாட்டு போடுற மாதிரி செஞ்சுருக்கலாம். நல்ல வடிவாக இருக்குது. இப்போ மேலே இருந்து காட்டுற பாருங்க, லைட்டிங்லாம் இப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நல்லா இருக்குது. வளமையாக கிறிஸ்மஸுக்கு வர்றதுக்கான சான்ஸ் கிடைக்கிறதில்ல. இந்த முறை ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறேன் கிறிஸ்மஸுக்கு முதல் வந்து போயிருக்கிறேன். கிறிஸ்மஸ் அண்டு வந்தது இதுதான். என்ன சிக்கல்னா மாலுக்கு போனால் எல்லா கடையும் விலை கூடவே இருக்குது. மாலுக்கு வந்து விலை குறைவாக சாப்பிடக்கூடிய ஒரே இடம்னா சாய்வாலா மட்டும்தான். வந்தோமா டீ குடித்தோமா ஏதாவது எடுத்து சாப்பிட்ட மாட்டு அது கொஞ்சம் காசோடையே முடிஞ்சிடும். மற்ற எந்த கடைக்குள்ளே இருந்தாலும்
கொண்டு வந்த காசு காலி. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஆனால் இப்போ ரோட்டால் போனோம்னு சொன்னால் ரோட் பொறிச்சோடி போயிருக்கு பெருசாக ஆக்கள் இல்லாமல். இந்த விடியலேருந்து நாங்களும் பார்த்தோன்னாங்க பெரிய நடமாட்டம் ஒன்று இல்லை. ஆனால் இங்கே மோலுக்கு வந்து பார்த்தா சரியான க்ரௌடாக இருக்குது. இப்போ இதுலேருந்து வரேன். இதுதான் நாங்கள் அந்த சாக்லேட் இது எடுத்த இடம். இதில் சாக்லேட் வாங்கினா ஒரு கூப்பன், நாங்கள் அதில் சாக்லேட் ட்ரிங்க் எடுக்கலாம். எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஒவ்வொரு பக்கமாக நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டே இருக்கிறோம். இங்கால அங்காலேருந்து அதே இந்த பக்கத்தில் கதிரை நான் கதிரை முன்னுக்கு கொண்டே காட்டினேன். இப்போ மேலே இருந்து வரீங்க அந்த மரத்தை சுற்றி எல்லா பக்கத்துலேயும் ஃபோட்டோ தான் எடுத்து கொண்டிருக்கணும். வாங்க மேலே போயிட்டு மேலே என்ன டெக்கரேஷன் செஞ்சுருக்கு அதே மாதிரி இப்போ வரேன். அங்கே ஃபுட் கோர்ட் என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதை முடிச்சுட்டு நாங்கள் வான்கோல் ஃபேஸ் மாலுக்கும் போய் பார்ப்போம் அங்கே என்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லி. கிரேப் ரன்னருக்கு போயிருக்கலாம், ஆனால் என்னது அங்கே சரியான க்ரௌடாக இருந்தது, வேணாம் வந்துட்டோம். மேலே போய் பார்ப்போம். மேலே டெக்கரேஷனை தாண்டி வேறு ஏதாவது இப்போ கிறிஸ்மஸுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி போன முறை வரைக்குள்ளே கிறிஸ்மஸுக்கு பிறகுயோ கிறிஸ்மஸுக்கு முதலோ மறந்துட்டேன் வரைக்குள்ளே அந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருந்தவங்க இந்த முறை ஏதாவது செஞ்சுருக்குதா என்றதை போய் பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா மேலே தியேட்டரும் இருக்குது தானே, அப்போ படம் பார்க்க போகிறாக்களும் கூடவாக இருக்கும். படம்னு சொல்லத்தான் ஞாபகம் வருது, அனகொண்டா படத்தின் புது வேர்ஷன் வரப்போகுது. பார்க்குறதுக்குன்னா அவ்வளோ இருக்குது. சின்ன வயசுலேருந்து அந்த பார்த்து பயந்த படங்களில் ப்ரிடேட்டர், அனகொண்டா அதெல்லாம் ஒரு செட் இருக்குது. ப்ரிடேட்டர், அனகொண்டா, மற்றது எந்த மாதிரியான சைஃபை படம் பார்த்தாலும் சின்ன வயசில் பயமாக தான்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அனகொண்டாவில் அது ஒரு கொமெடியாகவும் வர்ற மாதிரி இருக்குது. அதில் அதை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் கடைசி வீடியோவில் எம்சியில் போய் எங்களை காட்டியிருப்பேன் உங்களுக்கு. கொழும்புல இருக்கிற ஒரு கடை லே ஓவர் வந்து அங்கே இருக்குது. அந்த கடை தான் இது. இங்கே இல்லைன்னா அங்கே ஃபுட் கோர்ட்டுக்கு போவோமா. இங்கே ஏதாவது கொண்டு வந்திருக்காங்கன்னா இதில் கிறிஸ்மஸுக்குன்னு சொல்லி இதில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். கூடுதலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்க. செஞ்சுருக்கீங்க. இப்போ வெளிநாட்டில் கிறிஸ்மஸுக்கு எப்படி அந்த வீட்டில் ஒரு செட்டப் இருக்குமோ அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ரேம் அவுட் உள்ளே போனோம்னா இங்கே வேறு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை இதுக்குள்ளே செஞ்சுருக்கீங்க. இதுக்குள்ளே ஆக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். நான் இதுக்குள்ளேயும் ஏதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு பெருசாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க யோசிச்சேன். ஆனால் நான் பெரிய டெக்கரேஷன் ஒன்றும் இதுக்குள்ளே இல்லை. இதுக்குள்ளே சும்மா நார்மலாக தான் இருக்குது வளவ மாதிரி. அதோட இதில் கடையில் மட்டும் இதுதான் பார்த்தீங்கன்னா இலங்கையில் புதுசாக கட்டப்பட்ட பல கோடி செலவில் கட்டப்பட்ட சிட்டி ஆஃப் ட்ரீம் சினமன் லைஃப்னு சொல்கிற ஒரு ஹோட்டல். இப்போ இதுக்கு முதல் ஹேவலாக் சிட்டி மால் பார்த்தீங்க. இப்போ ஒன் கோல் ஃபேஸ் மாலில் வேறுங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. இதில் இந்த பர்ஃப்யூம் கடையில் எல்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் அங்கே பின் என்ட்ரன்ஸாலாம் வந்து நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கேயும் நல்ல க்ரௌடாக இருக்குது. ஆனால் ரோட்டில் பார்த்துருப்பீங்க வாகனம் பெருசாக இல்லை. ஆனால் மோலுக்கு வந்தோம்னா சும்மா அள்ளு கொல்லியாக சனம் இருக்காங்க வேறுங்க. இந்த கடையெல்லாம் எல்லாம் நிறைஞ்சு வழியும். அதோட இப்போ நாளை வெள்ளிக்கிழமை அங்கே சனியாரம் லீவ் போட்டாலும் எங்கேயாவது ட்ரிப் போயிருக்கோம் நம்ம. அதால் பெருசாக வாகனங்கள் ஓட்டம் பெருசாக இல்லை. அங்கே பாருங்க க்ரௌடு. எப்போ இப்போ இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டிருக்காங்க வேறு எந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இதில் வேறு மேலே போக போக பார்த்து கொண்டே போகலாம் இந்த ட்ரீயை.
அவ்வளோது பெரிய மரம் ஒன்று இருங்க நாட்கள். ஹேவலாக் சிட்டி மாலில் இருக்கிறத விட எவ்வளோ உயரமாக இருக்குது, எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஹேவலாக் சிட்டி மால் பார்த்தீங்கன்னா இந்தளவு துண்டு மட்டும்தான் வரும், அதில் இந்த 3வது இதோட அது நின்றுடும். இது இங்கே எவ்வளோ உயரம், எவ்வளோ பெரிய மரம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுலேயும் ஃபோட்டோ பூத் 2 போட்டிருக்கேன் இங்கால அங்காலையெல்லாம். அப்போ அங்கே மாதிரி தான் எல்லோரும் மரத்தை சுற்றிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இருக்கணும். வாங்க நாங்கள் போய் சுற்றுவோம். அங்கால மேலே போய்க்குள்ளே வடிவாக இருக்குது இந்த மரம் பார்க்க. மேலே போய்க்க எப்படி இருக்கு கொண்டு பாருங்க. பாருங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் அந்த ஃபோரம் விஜய் மாலுக்கு போயிட்டு பார்த்த மாதிரியே இருக்குது. இங்கே வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுவும் இப்படி அது இதை விட கொஞ்சம் பெரிய மால், அங்கேயும் இப்படி தான் டெக்கரேட் பண்ணுவாங்க, சும்மா நல்ல வடிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏதோ உடுப்பு கடை நிறைஞ்சி வந்த மாதிரி இருக்குது. இந்த அதாவது இந்த எஸ்கலேட்டரில் ஏறிட்டு வர்ற இடம் மட்டும் சரியான க்ரௌடாக இருக்குது, மற்ற இடங்கள் எல்லாம் பெருசாக க்ரௌட் இல்லை. பாருங்கள் இந்த எஸ்கலேட்டருக்கு பக்கத்தில் தான் எல்லா இடமும் க்ரௌட், அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹேவலாக் சிட்டி மாலில் என்ன மாதிரி செஞ்சுருக்குறாங்க, இங்கே எப்படி செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு. இப்போ நாங்கள் இப்படியே இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு சும்மா எங்களை சுற்றி பார்த்துட்டு வெளிக்கிடுவோம்ன்றிருக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மறக்காமல் நல்ல விஷயங்களாக காட்டுவேன். இன்றைய கிறிஸ்மஸ் என்றால கிறிஸ்மஸ் சம்மந்தமாகவே எல்லா இடம் சுற்றி போட்டேன். பெருசாக ஒரு ஈவெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. அப்படி ஈவெண்ட் நடந்திருந்தேன்னா அங்கே போய் காட்டியிருப்பேன். இப்போ மால்களில் ஏதாவது நடக்குதுன்னு தான் பார்க்க வந்த நாங்கள். இப்போ இங்கே தான் நல்ல டெக்கரேஷன் நல்லா இருக்குது, அங்கே ஓரளவு ஓகே. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வெளியில் பெருசாக ஒன்றையும் காணலை. இன்னும் பின்னேரம் 6 மணிக்கு பிறகுன்னு சொன்னால் நிறைய இந்த நைட் லைஃப் மாதிரி அங்கே நிறைய இடத்துல மியூசிக் பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனால் அதற்கு எங்களுக்கு போகலாது. இப்போ அதால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நான் வீடியோ தொடக்கத்திலே சொன்னான்னு உங்களுக்கு கொழும்பு யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு இடம் காட்டணும்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.